நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போற்றி, 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 நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போற்றி. இன்று மீண்டும் தேவி பார்வதி மற்றொரு ஜோதிர்லிங்க பயணத்தை நிறைவு செய்து விட்டார்கள். இப்பொழுது நாம் மீண்டும் தோற்றுவிட்டோம். இன்று மீண்டும் ஒரு மாபெரும் அசுர வீரனை நாம் இழந்து நிற்கிறோம். மகாதேவா, விடலனை அழித்து விட்டீர்கள். காயப்பட்ட சர்ப்பத்தையும் குணப்படுத்துங்கள். இவர்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. கவலை வேண்டாம் தேவி. நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தின் ஸ்தலத்தை தரிசித்த மறு கணமே இந்த நாகங்கள் யாவும் பூரணமாய் குணம் பெற்றிருக்கும் தேவி பார்வதி. ஆகையால் இதுவரை நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் வர நாகங்கள் யாவிற்கும் உரிமை இருந்திருக்கிறது. என்றும் அவ்வுரிமை இருக்கும் தேவி, என்றும் அவ்வுரிமை இருக்கும் தேவி, என்றும் அவ்வுரிமை இருக்கும் தேவி. தேவி பார்வதி, தாங்கள் பலவித இன்னல்களையும் வேதனைகளையும் எதிர்கொண்டு இனி தர்ம பாதையில் முன்னேறிச் செல்லவிருக்கின்றீர்கள். எனவே தங்களின் இந்த ஜோதிர்லிங்கத்தின் பயணத்திற்கு, மேலும் இந்த அண்ட சராசரத்திற்கு இதற்குரிய பலனையும் வழங்கவிருக்கின்றேன். தங்களின் காரணமாக, தங்களின் ஜோதிர்லிங்க பயணத்தின் காரணமாக நான் இன்று அண்ட சராசரத்துக்கும் ஓர் வரமளிக்கப் போகிறேன். சர்ப்பதோஷம் சர்ப்பத்தின் காரணமாகவோ அல்லது சர்ப்பம் போல் நஞ்சை நெஞ்சில் கொண்டு வாழும் மானிடராயினும் சரி, அதன் தீர்வு நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தில் நிச்சயம் கிடைக்கும். நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தில் நிச்சயம் கிடைக்கும். இன்று திரேதா யுகத்தில் கண்களுக்கு தென்படும் அனைத்து சர்ப்பங்களும்
கலியுகத்தில் நிச்சயம் புலப்படாது. இவை யாவும் மறைந்தவாறே இருக்கும். காலத்திற்கும் எந்த ஒரு பக்தரும் சர்ப்பதோஷத்திற்கான தீர்வினை தேடி இங்கு வந்தால், சர்ப்பங்களிடம் வேண்டி உதவியை நாடினால், இங்குள்ள சர்ப்பங்கள் மற்றும் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் அந்த பக்தனின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றும். அந்த பக்தனின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றும். அந்த பக்தரின் வேதனையை நிச்சயம் தீர்த்து வைக்கும். அந்த பக்தரின் வேதனையை நிச்சயம் தீர்த்து வைக்கும். நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போற்றி, 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 நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போற்றி. என்னால் என் கடமையை செய்ய இயலவில்லை. இப்பெண்ணை பாதுகாத்திட இயலவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். முழு மனதோடு செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி மற்றும் தோல்விக்கு அப்பாற்பட்டதாகும். ஆயினும் நான் இவர் மற்றொரு விஷயத்தை கூறினார். அப்படியா? அவர் அவ்வாறு கூறியது யாது? என்னிடமும் கூறுங்கள். கூறுங்கள். அது நான் இவர்களிடம் காதல் கொண்டுள்ளேன் என்றேன். காதல் கொண்டுள்ளேன் என்றேன். ஒருவேளை இவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நான் தனித்திருக்கையில் உரைத்திருக்கலாம் அல்லவா? இவ்வாறு யாவர் முன்னிலையிலும் உரைப்பது எனக்கு குற்ற உணர்வாக இருக்கிறது. வாருங்கள், அடுத்த ஜோதிர்லிங்கத்தை சென்றடைவோம். அனுமதியுங்கள். விரைவில் தங்களது பயணத்தை முடித்து விடுங்கள் தாயே. அப்பொழுதுதான் தாங்களும் தந்தையும் கைலாயத்திற்கு வர இயலும். தங்கள் இருவரையும் பிரிந்து இனியும் என்னால் வாழ இயலாது. மகனே, சற்று பொறுமையாக இரு. வெகு விரைவில் நாங்கள் வந்து விடுவோம். கைலாயத்தையும் கணங்களையும் பார்த்துக்கொள். சற்று பொறுங்கள் தேவி. விரகதாபத்தை நானும் அனுபவிக்கின்றேன் தேவி. எனினும் தாங்கள் இதுவரை பயணித்ததற்காகவே நான் நினைவற்ற அந்த சிவனின் பயணத்திற்கு வாசுகி மற்றும் திரிசூலத்தை வழங்குகிறேன். காதல் இல்லை என்று கூறியிருக்கலாமே. யாவர் முன்னிலையிலும் இவ்வாறு என்னை அவமதிக்க வேண்டிய அவசியம் யாது?
இது எங்கிருந்து வந்தது? இது அதே சர்ப்பம் அல்லவா? ஆயினும் என் அருகில் வருவது எதற்கு? சர்ப்பமே, என் அருகில் வராதே. மீறினால் நிச்சயம் உன்னை தாக்கிடுவேன். எல்லை மீறி என் அருகில் வந்து தவறிழைத்திடாதே. ஸ்திரீயின் மீது காதல் கொண்டிருப்பது எவ்வகையில் தவறு? திரும்பிச் சென்று விடு. மனிதத்தின் சாராம்சமே நினைவுகள்தான். நினைவுகளின்றி ஒருவர் எவ்வாறெல்லாம் மாறிவிடுகிறார்?